என்னது டைம் இல்லையா? ஃபோன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. தேசிய தலைவர் மேதகா அவர்களுடைய அண்ணன் மனோகரன் அவர்களுடைய மகன் கார்த்திக் மனோகரன் அவருடைய பேட்டி இதுக்குள்ள வரும்போது அவர் ஒன்று சொல்கிறார். இதில் இந்த ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் ஒன்று அவர் பேச வந்தால் நிறைய தகவல்கள் கிடைக்கும்னு அவர் சொல்றார். சந்தோஷுக்கும் அந்த இயக்கத்துக்கும் இயக்க அனுதாபியோ இயக்கத்துடைய பற்றாளரோ இந்த உணர்வாளர்னு சொல்றாங்களோ அப்படியாக ஒரு நபரே கிடையாது. பணத்துக்காகத்தான் அவர் அழைக்கிறாங்க. அவருக்கான கூலி பேசப்பட்டது. அதற்காக தான் அவர் போறாரு. அங்கே போயிட்டு அவர் இந்த பண்ணது முழுக்க இந்த பட வேலைகள் சம்பந்தமாக மட்டும்தான் அவரை பயன்படுத்துறாங்க. சீமான் போனது வேறு ஒரு விடயத்துக்காக. அங்கே இருந்த வரைக்கும் சீமானு ஒருத்தர் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்ல வராது. பாரதி ராஜா பின்னாடி பேட்டி கொடுக்குறாரு. 2008க்கு முன்னாடி நடக்குது. அங்கே தலைவர் இந்த படத்தை இவருடைய படத்தை வச்சுட்டு தெரியுமா அந்த தம்பி இந்த பையன் யாருன்னு கேட்குறப்ப என்னுடைய சிஷியன் தான் சீமான் பேர். ஆமா தெரியும், உணர்வாளன், நல்லா படிக்கக்கூடிய நல்லா பேசக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்றாங்க. அப்பவே இவர் மேல ஒரு பார்வை இருந்துச்சு. இவரை அழைக்கணும், இவரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு வரணும்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்குன்னு சொல்ற அந்த கட்டமைப்பு அந்த விஷயம் வெளியில வந்துருச்சா. பிறகு நீ எவ்வளோ அயோக்கியத்தனமான பொய் சொல்ற, எப்படி சொல்ற? தலைவருக்கு சீமானை பற்றி தெரியவே தெரியாதுன்னு அயோக்கியத்தனமான பதில் இல்லை. சந்தோஷே ஃபர்ஸ்ட் ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஆளா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புறீங்க. ஆனா சூசை அவர்களுடைய ஆடியோ பதிவு இவ சந்தோஷ்ட பேசுற மாதிரி தானே வருது. மேதகா அவர்களுக்கு இந்த முக்கியமான தளபதிகள் சில ஒரு ரொம்ப இறுக்கம் கொடுக்கக்கூடிய கடிதங்கள்லாம் எழுதி இந்த பிரச்சனையெல்லாம் உள்ள இருக்குது பேசணும்னு விவாதிக்கிறப்ப அந்த மாதிரியான செய்தியை அந்த மீட்டிங்கில் சீமான் பேசுகிறார். அது முக்கிய தளபதிகள் இருக்கக்கூடிய ஒரு பிரிவுடைய நிகழ்ச்சியில் பேசும்போது அண்ணனுக்கு இப்படியாக எழுதி நீங்கள் நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. எத்தனை பிரச்சனைகள் அவர் பார்ப்பார். இது நீங்களே பேசி சரி செய்துக்கிட்டு சிக்கல் இல்லாமல் இருக்கிறது நீங்கள் இந்த இடத்த வச்சுக்கிட்டுலாம் எல்லாமே அவருக்கு போய் நெருக்கடி கொடுக்குறதுன்னு பேசும்போது இவர்கள் எல்லோரும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறார். ரகசியம் என்று நாங்கள் எழுதின கடிதம் அண்ணன் அவரோடு பகிர்ந்து கொண்டிருந்திருக்கிறார். அப்பதான் நாங்கள் சீமானையே நம்ப ஆரம்பித்தோம். ஒருத்தர் சொல்றாரு, அதி முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் தலைவரோடு நாங்கள் சீமானை பார்ப்போம். நாங்க தான் அந்த செக்யூரிட்டி. அந்த செக்யூரிட்டி தெரியும்ல உங்களுக்கு. அதி முக்கிய இடத்துலனாக்கா அங்க முழுக்க கருமொழிகள் தான் இருந்தாகணும். கடைசி நேரத்தில் சந்தித்து அவர்களோடு உணவறிந்து உரையாடி வழி அனுப்பி வைக்கக்கூடிய இடம் அது. அதான் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல எடுக்கக்கூடிய புகைப்படங்கள் தான் இப்போ இருக்கு வெளியில. அதுதான் ஒரு போலின்றாரு. அப்புறம் இவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. சந்தோஷ் கொஞ்சம் மூடிக்கிட்டு இரு. உங்களுக்கு சீமான் மீது சீமானை வீழ்த்த வேண்டும், சீமானை விமர்சிக்க வேண்டும் என்றால் வேறு ஏதாவது கையில் திராவிட கூட்டத்துக்கு சொல்லுங்கள். நீங்கள் உண்மையிலேயே தமிழர்கள் தமிழ் இனத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் உள்ளவர்களாக இருந்தாக்கா திரும்ப உங்களை துரோகிகள் 2009 காட்டி கொடுத்துட்டு வர துரோகிகளும் திரும்ப அந்த சமூகத்தின் முன்னால் நீங்கள் நீங்கள் நிரூபிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த வேலையை தொடர்ந்து செய்யுங்க. நீங்கள் எல்லாம் பெரிய மனுஷன் தானே. நான் சொல்கிறேன், எல்லாருமே ஓப்பனாக சொல்கிறாங்க. நெடுமாறன், வைகோ, கொளத்துருமணி, கோவை ராமகிருஷ்ணன், விடுதலை ராஜேந்திரன், இந்த எல்லாருமே நான் சொல்கிறேன். இப்போ நீ தமிழகத்தின் பக்கம் நிற்கிற திராவிட துரோக கூட்டத்தின் பக்கம் இருக்கிறீங்களா முடிவு பண்ணி. நெடுமாறன் அப்புறம் வைகோ எல்லாமே சொன்னாலும் கூட சொல்லுங்க, அதோடு சேர்த்து சீமானும் நீங்க முன்னெடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையாந்தாலும் கூட வச்சுக்கோ. ஏன் கருணாநிதி பேர் சொல்லல, ஏன் ஸ்டாலின் பேர் சொல்லல? ரத்தம் இங்கிருந்து பணத்தை கொடுத்து பிச்சை எடுத்து எங்கெங்கேயோ வாங்கி மருந்து வாங்கி அனுப்புறாங்க. 50 லட்ச ரூபா. அந்த 50 லட்ச ரூபா புடுங்கிட்டு அந்த மருந்து வாங்கின பாதி பணத்துல மருந்தையை கொட்டி ஆயிடுச்சு. இந்த கூட்டம் தெரியுமா உங்களுக்கு? இந்த கூட்டத்தை எப்படி அவங்க நம்புவாங்க, எப்படி சொல்லுவாங்க சொல்லு. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஏகலைவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத். சீமான் தொடர்பாக தான் தொடர்ச்சியான விவாதம் போயிட்டு இருக்கு. அதில் மிக குறிப்பாக நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு கார்த்திகை செல்வனுக்கு சந்தோஷ்னு ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு. அதில் பல்வேறு விஷயங்கள் அவர் சொல்றார். இந்த அவர் போய் சந்திச்சதாகட்டும், சீமான் அவர் சந்திச்சது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் சொல்றார். எனக்கு என்னன்னா, இப்போ இந்த ஈழம் தொடர்பாக நீண்ட காலமா இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ற ஒரு மூத்த பத்திரிகையாளருங்கிற முறையில நீங்களும் அவங்க கூட தொடர்பில் இருந்தீங்க அப்படிங்கிற முறையில இப்போ சந்தோஷ் சொன்ன தகவல் இருக்குல்ல, அதுல உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன? உண்மையிலே ஃபர்ஸ்ட் சந்தோஷ் அவங்க கூட தொடர்பில் இருந்தாரா? சந்தோஷ் விஷயம் அப்படி இருக்கட்டும், கொஞ்சம் ஒதுக்கி வைப்போம். யாரும் பேசாத ஒரு விடயத்தை நம்ம சொல்லுவோம். சமீப காலமாகவே இந்த பிரச்சனை ஒரு பேசு பொருளாகி ஒருத்தர் கொளத்தூர் மணிக்கு அணுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தம்பி இது நான் தான் வெட்டி ஓட்டணுன்றதுலேருந்து சூடு பிடிக்குது. இது கரெக்டுங்களா? ஆக இவர்கள் தரப்புல எல்லாருமே சொல்லக்கூடியது சந்திக்காத ஒரு விஷயம், சந்திப்பே நடக்கல, அந்த போட்டோவே வெட்டி ஒட்டினது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே ஒரு சர்ச்சையை கலப்பி
தொடர்ச்சியாக அந்த திராவிட அணுக்க ஊடகங்கள் எல்லாம் ஒரே கோட்பாடு போட்டுன்னு பார்த்துட்டு இருந்தீங்க. ரொம்ப மட்டமாலாம் எழுதி விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, இதுக்கு மத்தியில் ஒரு பேட்டி நேராக வந்து எங்கே வருது, அதே நியூஸ் 18 நினைக்கிறேன், குளத்தூர் மணித்தோடது வந்து அவர் பார்த்துருக்கலாம், போனது உண்மை, சந்தித்து இருக்கலாம், ஒரு சில நிமிடங்கள் பேசியிருக்கலாம், அது போனது உண்மை, படங்கள் எடுத்தது உண்மை, சந்திச்சிருக்கலாம் அப்படின்றத அவர் அளவுக்கு ஒத்துக்கிட்டார். ஓகேவா? ஏன் தொடர்ச்சியாக இதுக்குள்ளாரே நின்றுட்டு இருக்கிறப்ப இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு கார்த்திக் மனோகரன் தேசிய தலைவர் மேதகு அவர்களுடைய அண்ணன் மனோகரன் அவர்களுடைய மகன் கார்த்திக் மனோகரன் 10 நாளுக்கு முன்னாடி அந்த விஷயத்தை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், உங்ககிட்ட பேசியிருக்கேன், சொல்லியிருக்கிறேன் நான். அவருடைய பேட்டி இதுக்குள்ளே வரும்போது அவர் ஒன்று சொல்கிறார், இதில் அந்த ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் ஒன்று அவர் வந்து பேச வந்தால் நிறைய தகவல்கள் கிடைக்கும்னு அவர் சொல்கிறார். அதை ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அதே நியூஸ் 18 திரும்பவும் அதே சந்தோஷ் ஒளிப்பதிவாளர் சந்தோஷம் பேசுகிறாரு. அப்போ இந்த நெட்வொர்க் எல்லாம் உங்களுக்கு தெரியுதா, அந்த பின்னணிகள் எல்லாம் உங்களுக்கு? இல்லை சார், நீங்கள் எங்கிட்ட ஆஃப் த கேமரா நிறைய சொல்லியிருக்கீங்க, இந்த நெட்வொர்க் பற்றி சொல்லியிருக்கீங்க. கார்த்திகை செல்வன் பற்றி யாருன்னு நமக்கு தெரியும், ஏன்னா அவர் யாரை இன்டர்வியூ எடுத்து நியூஸ் 18 வந்தார் அப்படிங்கிறதும், அவர் என்ன சித்தாந்தத்தை உடையவர் அப்படிங்கிறதும், குறிப்பாக இப்போ அப்பாவு அந்த என் தம்பி ஞானசேகரன் அப்படிங்கிற அந்த சொன்ன அந்த சர்ச்சை பேச்சு விழாவில் அவர் தான் சிறப்பு விருந்தினராகவே இருந்தார் கார்த்திகை செல்வன். கார்த்திகை செல்வன் யார் அப்படிங்கிறது ஓரளவுக்கு எல்லாருக்குமே நமக்கு தெரியும். பட் நான் உங்ககிட்ட கேட்கறது சந்தோஷ் இல்லை, அதை தான் சொல்ல வரேன். நான் அதுக்கு முன்னாடி இந்த நெட்வொர்க்லாம் யாருக்காக எப்படி உருவாக்கம் செய்கிறார்கள், ஏதோ ஒரு குறிப்பாக அந்த நபர்கள், குறிப்பாக அவர்கள் மூலமாக, அதே நீங்கள் சொன்னக்கூடிய அந்த பத்திரிகையாளர் மூலமாக, ஊடகவியலாளர் சொல்லக்கூடிய அவர் மூலமாக அந்த சேனல்லேருந்து அந்த நிறைய இடங்களுக்கு போயிட்டு இப்படியாக பேசப்படுற அந்த ஒரு கட்டமைப்பு தெரியுது அவங்களுக்கு, யாருக்கு பின்பாக யாருக்காக இது ஒரு மடை மாற்றுகிற அரசியலை செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு நம்ம பேசுகிறோம். அது சொல்ல வர விஷயத்தை இப்போ சந்தோஷுக்கு வரோம். சந்தோஷுக்கும் அந்த இயக்கத்துக்கும் இயக்க அனுதாபியோ இயக்கத்துடைய பற்றாளரோ இந்த உணர்வாளர்னு சொல்கிறாங்களோ அப்படியாக ஒரு நபரே கிடையாது. இங்கே சொல்லிட்டு இருக்கிறவங்க சீமான் ஏற்கனவே சொன்னார்ல, பிக்காலி என்ன சொல்லுவார்ல, அந்த வகையை சேர்ந்த ஒரு நபராகத்தான் இருக்கிறார். சீமான் அவர்களோட போய் அடக்கமாக இருந்துக்கிட்டு கை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு கூட ஒரு நபராகத்தான் இருந்தார். களத்துக்கு அங்கே போகிறப்ப அவரை வந்து அவங்க எல்லாருமே பயிற்சி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அங்கே இருக்கிற போகிறவங்க மேலே கவனிச்சுக்குங்க. அமைதி 2006 அமைதி ஒப்பந்த காலகட்டத்தில் வந்துட்டு நிறைய பயிற்சி மாற்று அரசியல் தளத்துக்கு அவங்க வராங்க. அப்போ நிறைய வந்து பயிற்சி வந்து பல ஓவியத்துக்கு இன்னும் மற்ற எல்லா துறைக்குமே பயிற்சி கொடுக்குறப்ப இங்கேருந்து போய் மகேந்திரன் மிக பிரபலம் பெற்ற மூத்த இயக்குனர் பாரதி ராஜா உள்ளிட்ட பலரும் போய் அங்கே பயிற்சி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒளிப்பதிவு அடிப்படையில் பலரும் பல நாடுகள்லேருந்து கொண்டு வந்து பயிற்சி, இவர் வந்து ஒரு அங்கே இருக்கிறதுக்கு ஒரு ஆள், இதுக்கு வந்து ஒரு ஆள் வேணும். ஒரு படம் ஒன்று எடுக்கிறாங்க எல்லாருன்னு, ஒரு ஆவண படம், அது அனுராதபுரத்தினுடைய அந்த ஏர்பேஸை தாக்குறதுனுடையது உண்மை சம்பவத்தை உண்மையாக எடுக்கணும். அதுக்காக அப்போ இவர்களோடு தெரிந்த ஒரு நபர் நமக்கு வேணுன்றதுக்காக கொண்டு வராங்க, ஒரு இயக்குனர் வேணும். இந்த பயிற்சிகள் எல்லாம் எடுத்த போராளிகள் ஆல்ரெடியே உள்ளே இருக்கிறாங்க. அப்படியே வந்து அவர் அழைக்கப்பட்ட ஒரு பணத்துக்காகத்தான் அவர் அழைக்கிறாங்க, அவருக்கான கூலி பேசப்பட்டது, அதற்காக தான் அவர் போகிறாரு. அங்கே போயிட்டு அவர் வந்து இந்த பண்ணது முழுக்க இந்த பட வேலைகள் சம்பந்தமாக மட்டும்தான் அவரை வந்து பயன்படுத்துறாங்க. சீமான் போனது வந்து வேறு ஒரு விடயத்துக்காக, இதற்குள்ளாக அவரை வந்து அழைக்கிறாங்க. இந்த டீமோட போகலை, இந்த பணிக்காக என்று அழைக்கிறார்கள். வெளி உலகத்துக்காகவும் இலங்கை அரசுக்காகவும். அது ஒப்பந்த போர் ஒப்பந்தம் வந்து இருக்கிற அந்த நேரம் முறைப்படி விமானத்தில் போய் தான் அவர் போகிறாரு. அப்போ வந்து தடுக்கலை. சர்வதேசத்துக்கு இதெல்லாம் ஒரு அந்த ஒப்பந்த அடிப்படையில் எல்லாரும் வரலாம் போகலான்ற மாதிரி இருக்கப்ப அவங்க கூப்பிட்டு பேசுகிறாங்க. அப்போ அவர் போன வேலை வேற, நீங்கள் போன வேற, புரியுதில்ல? அடுத்தது அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், அங்கே வந்து இருந்த வரைக்கும் சீமானு ஒருத்தர் வந்து யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. இவர் ஏதோ பெரிய ஹாலிவுட் படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் மாதிரி. நீங்கள் வந்து இங்கே சீமானாவது 4 படங்கள் எடுத்துகிட்டு போன ஒரு மனிதராக, அதுக்கு பேர் பல்வேறு தளங்களில் பேசப்பட்ட ஒரு மனிதராக இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. இவர் சொல்கிறார் அங்கே யாருக்குமே தெரியாது. தலைவர் எனக்கும் அந்த அவங்க சொன்ன அந்த விதம் படம் எப்படி வேணுன்றப்ப நான் ஒரு வியூ வச்சுட்டு இருந்தேன். அவர்கள் ஒன்று சொன்னாங்க, அதுக்கு பெரிய விவாதம் போனது. 2 வீடியோவை கொடுத்து இதை பார்க்க சொன்னார்கள். இந்த வீடியோ நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நான் இதிலே எடுத்துக்கிறேன்னாங்க. இல்லை இதை பார்த்துட்டு எடுங்கன்னாரு. தொடர்ச்சியாக நான் மறுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து தேசிய தலைவர் வந்து அவன் தொடர்ச்சியாக மறுத்து கொண்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கூப்பிட்டு பேசினார். அப்புறம் நான் சொன்ன காரணங்களை சொல்லிட்டாரு. அந்த 2 வீடியோ என்னன்னா, பேல் ஆர்பர்னு சொல்லிட்டு அமெரிக்க பேஸ் தயாரிப்பில் எடுத்த படமும், ஜப்பான் இந்த இது சார்பாக எடுக்கப்பட்ட டோரான்னு சொல்லிட்டு ஒரு படம். 2 ஒரே தாக்குதல் தான். அது அவங்க வியூவில் இருக்குது, இவங்க வியூவில் இருக்கும். இந்த படம் வந்து இதை போல வேணும். அப்போ ஒரு நக்கலாக சிரித்து அந்த இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவருக்கு உடல் மொழி ஏதோ பெரிய, நான் கூட நினச்சேன் மிகப்பெரிய ஹாலிவுட் படத்தினுடைய ஒளிப்பதிவார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் உண்மையிலேயே இது வந்து நான் சொன்ன உடனே சீமானுக்கு ஒரு இதுவாக இருந்துச்சு, நீ போய் பார்த்துட்டியான்னு சொல்லிட்டு உடனே நடேசன் அவர்களையும் சேரலாதன் அவர்களையும் நச்சரித்து
இவனுக்கு அந்த அதாவது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அந்த கட்டமைப்பை பற்றி முதல்ல இவருக்கு தெரியல தோழருக்கு. போன 40 நாளும் அவர் எப்படி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றதும் தெரியல, வெளி உலகத்துக்கு தெரியாது. எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ஒரு 3 தோழர்கள் என்னோட பேசி அவரோடு நாங்கள் விவாதிக்க தயார், சில கேள்விகளை மட்டும் கேட்குறோம், அந்த களத்தில் நடந்ததை மட்டுமே நாங்கள் கேட்குறோம், எங்களோட விவாதிக்க தயாரான்னு கேட்டிருக்கிறாங்க. இவர் தயாரான்னு நமக்கு சொல்லிட்டு உங்கள் மூலமாக நான் சொல்கிறேன். அங்கே வந்து ஒரு உலகத்திலே வந்துட்டு மிகப்பெரிய அளவில் ரகசியத்தை காக்கக்கூடிய இயக்கம் அந்த இயக்கம். அதில் வந்து இவர் என்ன செய்கிறாரு, இவர் என்ன போகிறாரு, அங்கே என்ன நடந்தது, எங்கே என்ன நடந்துன்ற தகவல்லாம் இவருக்கு தெரியுமானாக்கா வாய்ப்பே இல்லை. ஒன்ஸ் அந்த இடத்துலோட உன்னுடைய பணி முடிஞ்சிருச்சு. இவர் போய் அங்கே முறைகேடாக தங்க வைக்கிற ஒரு இடத்துல அங்கேருந்து ஒரு பெண்ணுக்கிட்ட முறைகேடாக நடந்து வந்த சர்ச்சை, தண்ணி அடிக்கிறதுல வந்த சர்ச்சை, தொடர்ச்சியாக சிகரெட் அடிக்கிறதுல வந்த சர்ச்சை, புலிகளுக்கு ஒவ்வாத விஷயங்களை செய்துட்டு இருந்த பல விடயங்கள் உள்ள இருக்குது. அவர்கள் இறக்கின கேமரா வந்துட்டு அதிநவீன கேமரா, அதை பற்றி இவருக்கு தெரியல. ஆனால் அந்த போராளிகள் பயிற்சி பெற்றவர்கள் அவங்க இருந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. இவர் ஒரு போகிற போக்கில் ரொம்ப பெரிய யோக்கியமாக இது யார் இயக்கம்னு சொன்னீங்கன்னா அந்த போராளிகள் தான் நான் இயக்கமாக நான் சொல்லிவிட்டேன், எல்லாருடைய பங்களிப்பு இருக்குதுனால. அது என்ன காரணம்னா இவருக்கு இயக்கவும் தெரியல, இயக்குனர் வேற ஒரு முரண்பட்டு அவர் வந்து இருந்துட்டார் பேசாமல். அதுக்கு காரணமும் இவர் தான். சரி, இவருக்கு ஒளிப்பதிவாதி தெரியும்னாக்கா அந்த கேமரா பற்றியான முழு விஷயம் தெரியும். அந்த எல்லாளன் படத்தோட இயக்குனர் யார் சார்? இயக்குனர் நந்தகுமார். அதை அவர் கூப்பிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த இயக்குனருக்கான டீம், ஒளிப்பதிவுக்கான டீம், தலைமை எல்லாமே அங்கே தயாராக இருக்குது. இருந்தாலும் இங்கிருந்து வந்தால் ஒரு வழிகாட்டுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இப்போ தானே அவங்க களத்தில் இறங்குறாங்க அப்படின்றதுக்காக அழைக்கப்பட்டதில் நந்தகுமாருக்கு விடயம் தெரியவில்லைன்னு ஒரு பெரிய சர்ச்சை வந்து ஒதுக்கி வைக்கிறதா இவரே சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இவராவது இயக்கியிருக்கிறாருன்னா இல்லை, இவருக்கு கேமராவே ஒளிப்பதிவு அந்த கேமரா ஹேண்டில் அவ்வளோ நவீன கேமரா அவங்க இயக்கியிருந்தாங்க. அது பயிற்சி பெற்றுட்டு வந்து அங்கே வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு கூட வேறு வழியிலேருந்து இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு இவர் மேலே நிறைய சந்தேகம் வருது. இவர் எதுக்காக வந்து சம்மந்தம் இல்லாமல் பல விஷயங்களை தலையிடுற மாதிரி பேசுறது, போக்கு, இதெல்லாமே பார்த்தவொடனே அப்படியே அவர் கண்காணிக்கிறப்ப இவர் வந்துட்டு சந்தேகத்துக்குரிய நபராகத்தான் அங்கே வந்து முடிவு பண்ணி, சரி இப்போ அனுப்பி பேக்கப் பண்ணிட்டோம்னாக்கா இங்கே வந்து இது வெளியில் போய் இந்த விஷயம்லாம் வேறு மாதிரியாக போகும், நந்தகுமாருக்கு அது பாதிப்பாக இருக்கும். அப்புறம் ஸ்டண்ட்டுக்காக போயிருந்தார்ல உங்களுக்கு, அவர் மின்னல் முருகன் சொல்லிட்டு அவருக்கு சிக்கலாக இருக்குன்னு தான் அவர் அங்கே வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதுதான் விஷயம். இப்போ நான் இந்த விஷயத்துக்குள்ளே வரேன். ஆக நீ என்னென்னவோ சொல்கிறீங்க, அவருக்கு இதில் அவர் ஒரு மாதிரி படத்தில் பெரிய அளவுலாம் வரல, அவருக்கு வந்து சாதாரணமாக தெரியாதுன்னு சொல்கிறேன். நீங்கள் 2003 தேசிய தலைவர் மேதகு அவர்களுடைய 50வது ஆண்டு நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய சிறப்பு மலரை வெளியிடணும்னு மிகப்பெரிய கட்டமைப்பில் அவங்களாம் சேர்ந்து பண்ணுறப்ப தலைவர் தனி மனிதனுடைய புகழ்ச்சியெல்லாம் அதில் இருக்கக்கூடாது, வேண்டியதில்லைன்னு மறுத்துட்டப்ப பிறகு மற்ற போராளிகள்லாம் சேர்ந்து மூத்த போராளிகள் கன்வின்ஸ் பண்ணி சொன்னோன்னே ஒரே ஒரு கண்டிஷன், என்ன பண்ண போகிறீங்க, யார் யார் எடுக்க போகிறீங்க மலரில் பேட்டி அப்படின்னு அந்த பட்டியலெல்லாம் வாங்குறாரு. என் பார்வைக்கு வரணும், அது பிறகு அது பிரிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய பார்வைக்கு வரணும் அப்படின்னு கண்டிஷன் போடுறாரு. அதன்படி ஒரு பெரிய பட்டியல் வந்து அந்த பட்டியலில் வந்து ஏற்கப்பட்டவர் தான் சீமான். 2003 எடுக்கப்பட்ட நிதர்சனம் தான் அந்த பொறுப்பெடுத்து செய்கிறது. ஈழநாதம் பத்திரிகை இது ரெண்டும் செய்கிறது. மலரில் அவருடைய பேட்டி வருகிறது, ஈழநாதத்தில் அவருடைய பேட்டி வருகிறது. அது இன்றைக்கும் வெளி உலகத்தில் இருக்கிறது. அதில் தலைவர் பார்வைக்கு இறுதியாக போய் தணிக்கை செய்யப்பட்டது அது எல்லாமே. அதில் முக்கியமாக கோவை ராமகிருஷ்ணன் இல்லை, குளத்தூர் மணி இல்லை, பழநெடுமாறன் இருக்கிறாரு, வைகோ இருக்கிறாரு. அந்த இயக்கம் சார்ந்த தோழர்கள் யாரும் இல்லை. ஏன் இல்லைன்னு நமக்கு தெரியல, அது காரணம், அது விஷயம். இதை பரணி கிருஷ்ணரஞ்சன் ஈழநாதம் அந்த கட்டமைப்பு வேலையில் சேர்ந்த ஒரு தோழர் வந்து இருக்கிறாரு, இன்றைக்கி இருக்கிறார், அவர் பதிவும் போட்டிருக்கிறாரு. ஆக எல்லாருமே இறந்து விட்டதாக சந்தோஷம் நினைச்சிடக்கூடாது. உனக்கு நீ என்ன ஆர்குமெண்ட்டில் திரும்ப சொல்கிற, உனக்கு யாரையும் ஒருத்தர் சொல்லி கொடுத்துருக்கலாம், பின்னாடி இருந்து வன்னிக்காட்டுக்கு போயிட்டு வந்த ஒரு நபர் பின்னாடி இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கான் ஸ்கிரிப்டு, புரியுதில்ல? அதுக்கு பின்னாடி ஒரு கருஞ்சட்டை தோழர், மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தோழர் ஒருத்தர் ஒரு பின்னாடி ஊக்கம் ஊட்டி இருக்கலாம். ஆக நீ சொல்ல வர்றது எதுவுமே இல்லை, சொதப்பிட்டிய தம்பி. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, தெரியவே தெரியாது சீமானுக்கு அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் வந்து பார்த்தா 2003 இந்த பதிவு வந்துருச்சா, அதிகாரப்பூர்வமாக அவங்களுடைய நாளேட்டில் வந்துருச்சா. பிறகு இயக்கத்துக்காக போயிட்டு வந்த பாரதி ராஜா இங்கே வந்து பேட்டி கொடுக்கறதுல என்ன சொல்கிறாரு, முன்னாடியே இது நடந்துருச்சு. பாரதி ராஜா வந்து பின்னாடி பேட்டி கொடுக்குறாரு, 2008க்கு முன்னாடி நடக்குது. அங்கே தலைவர் இந்த படத்தை, இவருடைய படத்தை வச்சுட்டு தெரியுமா அந்த தம்பி, இந்த பையன் யாருன்னு கேட்குறப்ப என்னுடைய சிஷியன்தான் சீமான் பேர், என்ன விஷயம்னு கேட்டோன்னு இன்னும் நிறைய வீடியோ கிளிப்பு படங்கள்லாம் கொண்டு வந்து காமிச்சு இவர் தான் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் தெரியும், உணர்வாளன், நல்லா படிக்கக்கூடிய, நல்லா பேசக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொன்னாங்க. அப்போவே வந்து இவர் மேலே ஒரு பார்வை இருந்துச்சு, இவரை அழைக்கணும், இவரை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு வரணும்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருந்திருக்குன்னு சொல்கிற அந்த கட்டமைப்பு, அந்த விஷயம் வெளியில் வந்துருச்சா. பிறகு நீ எவ்வளோ அயோக்கியத்தனமான பொய் சொல்கிற, எப்படி சொல்கிற? 2 மாபெரும் சாட்சி இருக்குது. ஒன்று அவர்களுடைய ஆவணம், 2வது இன்றைக்கும் வந்துட்டு இருக்கிற இயக்குனர், இமயமும் சொல்லக்கூடிய உலக புகழ்பெற்ற ஒரு இயக்குனர் சொல்லக்கூடியது.
நீ என்ன ஆளு நீ? 2 பேரும் சொல்றது பொய்ன்னு சொல்லி மறுத்துட்டு தலைவருக்கு சீமானை பற்றி தெரியவே தெரியாது என்று அயோக்கியத்தனமான பதில் இல்லை. உனக்கு சொல்லி கொடுத்த ஸ்கிரிப்டை கொடுத்த ஒழுங்காக கொடுத்துருக்கணும் இல்லை. 2வது ஒன்று, இன்னொரு விஷயத்தில் என்ன உலகத்துக்கு எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துச்சுன்னா, தலைவரை சந்தித்தது உண்மைன்னு இவரே போகிறார். திடீர்னு ஒரு நாள் படப்பிடிப்பு இல்லை, தலைவரை மேதக அவர்கள் சந்திப்பதாக சொல்கிறாங்க. உடனே நாங்கள் எல்லாம் தயாராக எடுத்துகிட்டு போனால் சீமான் சந்திப்பு தான். அப்போ என்னன்னா நின்று பேசுறது ஒரு 8 நிமிஷம் தான், நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு பேசணும். 8 நிமிஷம் கூட இருக்காது. 8 நிமிஷம் அப்படின்றது எவ்வளோ நிமிடம்ன்றது அவருக்கு தெரியும். அதை நாங்கள் தான் படம் எடுத்தோம், வீடியோவும் எடுத்தோம்னு சொல்கிறாங்க. வீடியோ எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்ததுன்னா அவர் கொண்டுட்டு வரட்டும். உன் நண்பகத்தன்மை தெரியும். படம் வந்து எடுத்திருக்கிறாங்க. இல்லை, என்கிட்ட வீடியோ இருக்குது. ஏன் இத்தனை நாளாக வெளியிடாம இருக்கிற? சீமான் தான் பொய் சொல்லி சரியான நேரத்தில் நான் வெளியிடுவேங்கிறாரு. அது பொய் வரட்டும். ஆக வீடியோ எடுத்திருக்கிறல்ல. ஒருவேளை இந்த ஈரோடு கிழக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி சரி நீ வெளியிட்டு ஆக 8 நிமிடம் பேசியிருக்கிறார்ல. நான் அதுக்கே வர 8 நிமிடம் பேசியிருக்கிறேன். நீங்கள் புகைப்படம் எடுத்திருக்கீங்க, எடுத்ததை ஒத்துக்கிட்டீங்க. நான் தான் அந்த வெள்ளை சட்டையை போட்டு ஆயுதத்தில் எடுத்து பார்த்தாரு. அது பயிற்சி இல்லை, எடுத்து பார்த்ததுன்னு சொல்ல வரீங்க. ஓகே, அந்த படம் இருக்குது இல்லை, நீ எடுத்திருக்கிறல்ல, ஒத்துக்கிட்டல. அப்புறம் இதுக்கு முன்னாடி இதே பிக்காலி கூட்டம் வந்து இல்லை போலின்னு பேசிகிட்டு இருந்தது. எத்தனை வருஷம் ஏன் பேசிக்கிட்டு இருந்தது? வைகோ உள்ளிட்டவர்கள் எத்தனை பேர் பேசிட்டு இருந்தாங்க? இன்னும் பல மதிக்கக்கூடிய கருஞ்சட்டை தலைவர்கள் என்னன்னாங்க, சந்தித்திருக்கலாம், படம் எடுத்திருக்க முடியாது அப்படின்னு. தலைவரை சந்திப்பது என்பது ஒரு கட்டாயம்னு ஆயிடுச்சுன்னா அங்கே படம் எடுக்கிறதும் இருக்கும். புரியுதில்ல உங்களுக்கு? அதுவும் நாங்கள் ஓடன கேமரா எடுத்துக்கிட்டு படம் எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறதில்ல, அந்த இடம் வந்து வேறு. அதோட முடிஞ்சு போச்சு உங்களுடைய சாப்டர். அதுக்கு மேலே அடுத்து என்னென்ன நடக்குன்னு தெரியாது. 3 நாட்கள் இங்கே இருந்ததா சொல்கிறீங்க. தொடங்கி வைப்பதற்கு நான் அனுமதித்தேன்னு சொன்னீங்க. சந்தோஷ் அங்கே முடிவு பண்ணக்கூடிய ஆள் இல்லை. ஒன்னையே கிடப்பில் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த குழு தான், அந்த படப்பிடிப்புக்குன்னு இருந்த அந்த குழு தான் ஹெட். அதுக்குன்னு சில மூத்த தோழர்களை போராளிகள் அங்கே இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க தான் வழி நடத்துகிறாங்க, அவங்க தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் அனுமதித்தேன் சீமானன்னு சொல்கிறது இந்த 2வது பெரிய அயோக்கியத்தனம். அவர்கள் முடிவு பண்ணி தொடங்கி வைப்பதற்காக சீமானை அழைத்து கொண்டு இருக்கிறார். மூத்த தளபதிகளோடு தான் சீமான் வந்து தொடங்கி வைக்கிறார். அதுக்கான நிகழ்ச்சி நிரல் படம் எல்லாம் இருக்குது. அங்கே எல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. கரெக்டாக? அப்புறம் நீ என்ன பித்தலாட்டமாக அந்த வார்த்தையை நீ சொல்கிற? இது 2. உனக்கு அந்த சம்பவம் அதோட முடிஞ்சிச்சு. பிறகு மீதி நாட்கள் சீமான் எங்கே இருந்தார் தெரியுமா உங்களுக்கு? எங்கே இருந்தார்? தெரியாத ஒன்றை பற்றி இல்லை, ஃபோக்கஸு, சும்மா தான் இருந்தால் நீ எப்படி பேசுறதுக்கு யோக்கியதும் உனக்கு இருக்கிறது? ராவணாவிலேயோ பெண் முக்கிய தளபதி பேசணும் 1 hour இது வந்திருக்கிறது. அதுக்கு பிறகு இன்னும் பலர் சாட்சியாக இருக்கிறார். சந்தோஷுக்கு தெரிந்த இன்னும் பலர் உயிரோடு இருக்கிறார்கள். அதிகம் போய் சொல்லிட்டு இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்ணாத, உனக்கு நல்லதில்லை, சிக்கல், அசிங்கப்பட்டுடுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுல்ல? இல்லை, ஆனால் இப்போ நீங்கள் சந்தோஷே ஃபர்ஸ்ட் ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஆளா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புறீங்க. ஆனால் சூசை அவர்களுடைய ஆடியோ பதிவு இவ சந்தோஷ்ட பேசுற மாதிரி தானே வருது. இல்லை, அந்த நேரத்தில் தொடர்பில் பலரும் பேசிட்டு இருந்தாங்க. 2009 இறுதிக்கட்டில் நான் பேசிட்டு இருந்தது பல முறை பதிவு சொல்லி, நான் பொய் சொல்லலை, குமுதத்திலையும் பதிவு பண்ணியிருக்கிறேன். அப்போ சூசை அவர்களோடு நான் பேசியிருந்துட்டு இருக்கிறேன், நடேசன் ஐயா அவர்களோடு பேசியிருக்கிறேன், புலித்தேவன் அவர்களோடு பேசியிருக்கிறேன், கடாஃபி அவர்களோடு 2 முறை பேசியிருக்கிறேன். அப்புறம் யோகி தோழர் அவரோட பேசியிருக்கிறேன் நான். அந்த நேரத்தில் நிறைய பேர் கூட இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கிட்ட மட்டும் பேசிக்கிட்டு இல்லை, அந்த நேரத்தில் எமோஷனலாக வந்துட்டு உச்சக்கட்டை நெருங்கிட்டு இருக்கிறப்ப பேசும்போது தான் அவன் அழுகுறான். அதுக்கு வந்து அழாத நம்ம வீரர் விழுந்துடக்கூடாது, சீமான்கிட்ட சொல்லுங்கள், முன்னெடுத்துக்கிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. வேறு யார் பேரை சொல்லியிருக்கிறாரு? அதை கட் பண்ணிட்டு இவர் இதை மட்டும் வெளியிட்டு தான் நீங்கள் பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? முழுதுமாக நெடுமாறனை சொல்லியிருக்கிறார், வைகோ சொல்லியிருக்கிறார், மற்றவங்களை சொல்லியிருக்கிறார். நீங்கள் வெளியிடுங்களான்ற ஏன் இந்த பித்தலாட்டத்தை பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் அப்புறம் வெளியிடுவோம், நேரம் வர வெளியிடுவோம். நீங்கள் வந்து காலத்தை தாழ்த்திக்கிட்டு ஒரு பொய்யை வந்து கட்டமைச்சிக்கிட்டு போகிறேன்னு நான் சொல்ல வரேன். நீங்கள் அந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம், படப்பிடிப்பு நடந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்க, அந்த இடத்தோட உங்களுக்கு தங்குற இடத்தோட சரி. நிறைய குற்றச்சாட்டுகள் அதை வந்து நம்ம இதுக்கு அது பொருந்தாது. அங்கே ஒரு ஒழுங்கினமாக நடந்துக்கிட்ட பெண்கள் பிரச்சனை வந்து பஞ்சாயத்து நடந்திருக்குது தங்கியிருந்த ஹோட்டலில், புரியுதில்ல? பிறகு இந்த படப்பிடிப்பு முடிந்த பிற்பாடு இதை எடுத்துகிட்டு போகிறப்ப எல்லாருமே தொடர்பில் யாருமே இல்லை, எல்லாமே அழிஞ்சு போச்சு, போராளிகளாக முடிஞ்சிச்சு, யாரும் அதிகாரப்பூர்வமாக கேட்கறதுக்கு நீங்கள் எடுத்து வெளியிடணும்னு போகிறப்ப அங்கே போயிட்டு என்ன பேரம் பேசினா, அங்கே வந்து தங்கி அடைக்கலம் கொடுத்த ஒரு பெண்ணோட அந்த புகைப்படம் வந்துருக்குது. தங்க அடைக்கலம் கொடுத்த பொண்ணுக்கிட்ட நான் எனக்கு கல்யாணமே நடக்கலை, குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அது கூட இருக்குது, அதில் என்ன சிக்கல் நடந்தது வெளியிடவான்னு கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் இவ்வளோ விஷயம், ஒழுங்கினமான விஷயங்கள் உனக்கு களத்தில் இருந்து வந்து பிறகு அந்த படப்பிடிப்பு எடுத்து முடிச்சுட்டு நீ லண்டனுக்கு போய் அதை வெளியிடணும்னு போகிறப்ப தேசிய தலைவருடைய முக்கிய குடும்ப உறுப்பினராக இருக்கிற ஒரு அம்மா கிட்ட அதுதான் இல்லை, நீ என்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துருங்கன்னு சொல்கிறப்ப அந்த பணத்தை வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் பேச தயாராக இருக்கிறேன் சந்தோஷ், வாங்க அப்படின்னு கேட்குறாங்க.
கேட்குறாங்க எல்லாமே கரெக்டாக. எல்லாமே உங்கள் சர்க்கிளில் உங்கள் கருஞ்சட்டை தோழர்களுக்கு வேண்டப்பட்டவங்களாக இருக்கிறவங்க தான் அவங்க எல்லாருமே இன்றைக்கும் பேச தயாரானு கேட்குறாங்க. இந்த இடத்துல நீ ஒரு விஷயம் என்ன சொல்ல வர, நிறைய இழுத்துக்கிட்டே போகிறீங்க நீங்கள். அதுக்கு இழுத்துக்கிட்டே போகிறப்ப என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா, அருமை பெருமைகளை சொல்லிட்டு அங்கே மொத்தமே எல்லாருமே ஒன்றும் தெரியாமல் இருந்தாங்க. நான் தான் வந்து ஆளினால் அழகுராஜா எல்லாம் பண்ணிட்டு இருந்தது ஒரு பில்டப்பாக கட்டமைச்சிட்டு போகிறதுல மையப்புள்ளியாக இருக்கிறது வந்து புகைப்படம் எடுத்தது, தலைவரை சந்தித்தது. இதுதானே விமர்சனம். இது முழுசும் சொல்லணுமா இல்லையா? சுருக்கமாக சொல்லிட்டு ஒத்துக்கிட்ட முடிஞ்சிச்சுல. பிறகு எங்கே இருந்தாருன்னு இன்ன வரைக்கும் தெரியுமா? சொல்லுமா உங்களுக்கு? எங்கெங்கே இருந்தார்ன்றது பல விஷயங்கள் நடந்திருக்குது. பல கட்டமைப்போட போய் அரசியல் உரை நிகழ்ச்சி இருக்கிறார் அப்படின்னு எல்லாருக்கும் நேரமே இல்லாமல் செய்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல வெளியில் பல முறை சந்திப்பு நடந்திருக்குன்னு உனக்கு என்ன தெரியும்? நீ அந்த 8 நிமிஷம் தான் உன்னுடைய பார்வைக்கு வந்துடுச்சு, ஓகேவா? பிறகு மற்ற நாட்கள் வெளியில் இருந்தார்ல சீமான், எத்தனை முறை நடந்திருப்பார்? ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அதை சாட்சியோட சொல்கிறேன் நான். அந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கும்போது மேதகா அவர்களுக்கு இந்த முக்கியமான தளபதிகள் சில ஒரு ரொம்ப இறுக்கம் கொடுக்கக்கூடிய கடிதங்கள்லாம் எழுதி இந்த பிரச்சனைகள்லாம் உள்ளே இருக்குது பேசணும்னு விவாதிக்கிறப்ப அந்த மாதிரியான செய்தியை வந்து அந்த மீட்டிங்கில் சீமான் பேசுகிறார். அது முக்கிய தளபதிகள் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினுடைய நிகழ்ச்சியில் பேசும்போது அண்ணனுக்கு இப்படியாக எழுதி நீங்கள் நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. எத்தனை பிரச்சனைகள் அவர் பார்ப்பார். இது நீங்களே பேசி சரி செய்துக்கிட்டு சிக்கல் இல்லாமல் இருக்கிறது நீங்கள் இந்த இடத்த வச்சுக்கிட்டுலாம் எல்லாமே அவருக்கு போய் நெருக்கடி கொடுக்குறதுன்னு பேசும்போது இவர்கள் எல்லோரும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறார்கள். ரகசியம் என்று நாங்கள் எழுதின கடிதம் அண்ணன் அவரோடு பகிர்ந்து கொண்டிருந்திருக்கிறார். அப்போ தான் நாங்கள் சீமானையே நம்ப ஆரம்பித்தோம். மேதகு எங்கள் தலைவர், எங்களுக்குள்ளே உள்ளே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நாங்கள் அவருக்கு எழுதி தெரிவிக்கிற அந்த குறைகளை அவர் வந்து பேசி இதெல்லாம் நீங்கள் நெருக்கடி கொடுக்காதீங்க, அண்ணனுக்கு எவ்வளோ தான் தாங்குவார்ன்ற மாதிரி வெளிப்படையாக சில விஷயங்களை சொல்கிறார். இப்படி பேசுகிற ஒரு ஆளுன்னா இப்போ எவ்வளோ நம்பி அங்கே எவ்வளோ இடத்துல வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மீட்டிங் வந்து எப்போ இதெல்லாம் அப்போ தான் நடக்குது. அந்த 3 நாளுக்கு பிறகு மீதி நாள் எங்கே இருந்தாருன்னு வருதுல கணக்கு. இந்த நாளெல்லாம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு உள்ளாரே. இதெல்லாம் இந்த தம்பிக்கு தெரியாது. புலிகளுடைய உள்விவகாரத்தை அவங்க தளபதிகள் மத்தியில் பேசக்கூடிய ஒரு கட்டமைப்பிலும் அவர் அரசியல் ஒரு உரையை நிகழ்த்தி இருக்கிறார். திரும்ப புரிதல் உங்களுக்கு? அரசியல் வழி போராட்டத்துக்கு என்ன அரசியல் நிகழ்ச்சிகளை ஒரு எழுச்சி ஊட்டும் உரையாகவும் நடந்திருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெண்களுடைய படையணி முழுக்க எங்களுக்கு வந்து சீமான் மதிய உணவோ மாலை உணவோ எங்களோடு எடுத்துக்கணும், அதுக்கான ஏற்பாடெல்லாம் ஒரு 200 பேர்கிட்ட எல்லாம் சேர்ந்து அந்த நெருக்கடியிலும் செய்கிறார்கள். ஆனால் திடீர்னு கடைசி நேரத்தில் நேரம் நெருக்கடி 2 விஷயம். ஒன்று, 6 மணிக்கு மேலே விளக்கு வெளிச்சத்தில் எதுவும் வச்சு நிற்கக்கூடாது. ஒன்று, அடுத்த நிகழ்ச்சிக்கு அவர் போக வேண்டியது இருக்குது. அதனால் உங்களிடம் வந்து பேசிவிட்டு செல்வதற்கு மட்டும்தான் உணவு இருந்த இல்லைன்னு கடைசி நேரத்தில் கேன்சல் பண்ணுறாங்க. இதுக்கும் விட்னஸ் இருக்குது, பேச தயாரான்றாங்க. அதை விட ஒருத்தர் அதி முக்கியமான ஒரு போராளி தோழராக இருந்திருக்கிறாரு. கடைசி கட்டம் முறைப்படி இருந்து முகாமில் போய் சித்திரவதை பண்ணி வெளிநாடுகள் இருக்கக்கூடிய ஒருத்தர். நானும் பேசுறதுக்கான எங்களால் சில விடயங்களை பேச முடியாது, எங்கள் உறவினர்கள் வந்து அங்கே இருக்கிறாங்க, அதனால் நாங்கள் தயங்கிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இது இப்படியே போயிட்டுருக்காது சந்தோஷ், புரிதல? ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டு தான் நாங்கள் கழுத்தில் குப்பி கட்டிட்டு இருந்தால் நிற்கிறோம். ஒரு கட்டம் வந்து வேணான்னு முடிவு எடுத்துகிட்டு பேச ஆரம்பிச்சோன்னா ரொம்ப நிறைய தலைவர்களை பற்றி நாங்கள் பேச வேண்டியதாக போயிடும். அது நல்லா இருக்காது. தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே இப்போவும் நாங்கள் தலையிட விரும்பவில்லை. எல்லோரையும் நாங்கள் ஒன்றாகத்தான் பார்க்குறோம். எல்லாருக்கிட்டையும் ஒரு உதவி எடுக்கணும்னு தான் பார்க்குறோம். துரோகம் செய்தவர்கள் போக மீதி இருப்பவர்களை நாங்கள் மனிதர்களாக மதிக்கிறோம் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, அதி முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தில் தலைவரோடு நாங்கள் சீமானை பார்க்கணும், நாங்கள் தான் அங்கே செக்யூரிட்டி. அந்த செக்யூரிட்டின்னு தெரியும்ல உங்களுக்கு? அதி முக்கிய இடத்துலனாக்கா அங்கே முழுக்க கருமொழிகள் தான் இருந்தாகணும். புரியுதுல? கடைசி நேரத்தில் சந்தித்து அவர்களோடு உணவருந்தி உரையாடி வழி அனுப்பி வைக்கக்கூடிய இடம் அது. அதான் வச்சுக்கோங்க, புரியுதுல? அந்த இடத்துல எடுக்கக்கூடிய புகைப்படங்கள் தான் இப்போ வந்துட்டு இருக்கு வெளியில். அதுதான் ஒரு போலின்றாரு. அங்கே எடுத்த புகைப்படங்கள் வந்துட்டு உண்மைதான் சொல்லிட்டு 2 இது வரைக்கும் நான் பார்த்த 2 அதிலேயே ஸ்காலராக இருக்கக்கூடியவர்கள் சொல்லிட்டாங்க, இது வந்து போலி இல்லை, உண்மைதான். இது எப்படி போலின்னு கட்டமைச்சாங்கன்றது எங்களுக்கு வியப்பாக இருக்கிறது. இதுலேயே மிக எக்ஸ்பர்ட்டுகள் அவங்க எல்லாருமே. இதுலேயே இருக்கக்கூடிய இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் பண்ணக்கூடியது. பார்க்குறப்ப அவருடைய காது வந்து நீங்கள் அவ்வளோ இதுவாக கட் பண்ண முடியாது. ஒரு மாதிரி இருக்கும் அந்த காது. இந்த இடத்துல ரொம்ப சுருங்கி அப்புறம் இப்படி இருக்கும். அந்த காது வந்து நீங்கள் வெட்டி எடுத்து பண்ணுறதுல எப்படி இருந்தாலும் சொதப்புவாங்க. அது எல்லா புகைப்படத்துலையும் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது இல்லைன்னு வந்துடுச்சு, இல்லைன்னு வாயிலே சொல்லிட்டு எடுத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கிறது. சந்தோஷ், கொஞ்சம் மூடிக்கிட்டு இரு. தொடர்ச்சியாக பொய்யை சொல்லி கொண்டு இருக்காது. நீ யாருக்காக ஒரு அரசியலுக்காக நீ பயன்பட்டுருக்கிற, அரசியலுக்காக உன்னை கையில் எடுத்துக்கிட்டு இப்போ இறக்கி இருக்கிறாங்க. பொது விவாதத்துக்கு நாங்கள் தயார், என்னதான் வருதோ வரட்டும், பேச தயார். பந்தரிகளா பொதுவாக ஒரு இடத்துல பண்ணுவோம், பேசுவோம்,
ஒரு ஸ்டீம் ஏரில் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க இன்னொருத்தர். கண் கூட நாங்கள் அந்த இடத்துல முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல அவரை பார்த்தோம், பேசிக்கொண்டு அங்கே இருந்தார்கள். இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது. நீ வந்து வாங்கிட்ட வந்து உனக்கே வந்து நாங்கள் என்ன நடந்தது, சுற்றி என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது. அந்த இயக்கத்தில் அடுத்த கட்டம் என்ன நடக்குது, மறுபக்கத்தில் என்ன நடக்குது, அந்த இடத்துல என்ன நடக்குது, அப்படிலாம் வந்து வாங்கிட்ட சொல்கிற அளவுக்கு இயக்கம் பலகீனமானது இல்லை. ரகசியம் என்ற ரகசியம் இந்த இடத்துல அங்கே இருக்கிற போராளிகளுக்கு என்ன வரையும் அதை மட்டும்தான் செய்யணும்னு பழக்கப்பட்டு பயிற்சிக்கப்பட்டு அதே வாழ்நாள் முழுக்கும் குறிக்கோளாக இருந்தவர்கள் அவர்கள். புரியுதுல, ரகசியம் காக்கிறதுல. உங்ககிட்ட சீமான் இங்கே போயிருக்கிறாரு, சீமான் அங்கே போயிருக்கிறாருன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்களா? என்ன சொல்ல வரீங்க? உங்கள் வாயால் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. படம் உண்மை, சந்தித்தது உண்மை 8 நிமிடம். பிறகு வந்து அவர் அங்கே இல்லை, வந்தது ஒரு நாள் நான் அனுமதித்தேன், அப்புறம் வந்தார் 3 நாள் தான் இங்கே இருந்தார், அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. எங்கே போயிருப்பார் மீதி நாள்? அதில் ஏன் உனக்கு சந்தேகம் சொல்லு? அதுக்கு பிறகு அவர் சந்தித்தது போனதெல்லாம் பேட்டிலே வந்துருச்சு, ராவணன் வந்திருக்கு, மற்ற இதுலையும் பேசியிருக்கிறாங்க. எதை நீங்கள் கட்டமைக்கிறீங்க? இப்போவும் சொல்ல வர, உங்களுக்கு சீமான் மீது சீமானை வீழ்த்த வேண்டும், சீமானை விமர்சிக்க வேண்டும் என்றால் வேறு ஏதாவது கையில் எடுங்க. திராவிட கூட்டத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் உண்மையிலேயே தமிழர்கள், தமிழ் இனத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் வந்து உள்ளவர்களாக இருந்தாக்கா திரும்ப உங்களை துரோகிகள் 2009 காட்டி கொடுத்துட்டு ஓடுற துரோகிகள் திரும்ப அந்த சமூகத்தின் முன்னால் நீங்கள் வந்து நீங்கள் நிரூபிக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த வேலையை தொடர்ந்து செய்யுங்க. இல்லை, எனக்கு அந்த கட்டத்தை நீங்கள் விட்டுடுங்க. சீமானை எதிர்க்கிற அரசியலை செய்யுங்க, எதிர்க்க முடியலன்னா போயிடுங்க. வீழ்த்த முடியுமா பாருங்க. ஒன்று நிறைய விஜயலட்சுமிகளை கூட்டின்னு வரதெல்லாம் கூட்டினுவாங்க, இங்கே அரசியல் வேற பண்ணுங்க. இல்லை, இந்த சந்தோஷ் அவர்கள் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம், சங்ககி ராஜ்குமார்னு ஒருத்தர் வந்தார், அதுக்கப்புறம் வந்து சந்தோஷ்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இப்போ நேற்று என்னடானா அண்ணாமலைன்னு ஒருத்தரை கூட்டு வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா, அண்ணாமலை யாரு? அவர் ஒரு திராவிட இயக்கக்காரர் அப்படிங்கிற மணி தொடர்கிட்ட பேருக்கிறார். எல்லாருமே கருப்பு சட்டை, எல்லாமே கருப்பு சட்டை. இவர் என்ன சொல்ல வர்றாரு? அவரு என்ன சொல்றாரு? அவரு பார்க்கலன்றாரா? அதானே சொல்ல வரீங்க? பார்க்கவில்லை, புகைப்படம் போய் தொடர்பு இல்லை, 2 பேருக்கும் பெருசா தொடர்பு இல்லை. சரி, இவரு தோழர் குளத்தூர் மணி சந்தித்தாருன்னு சொல்லி பேட்டி கொடுத்தாரு. அது இப்போ உங்க சந்தோஷே உட்காந்துக்கிட்டு சந்திச்சாரு, 8 நிமிடங்கள் பேசினாருன்றதுல நீ 8 நிமிடம் பேசினியா? சந்தோஷ் பேசினாரா? நீ புகைப்படம் எடுத்திருக்கிற தலைவர். ஃபர்ஸ்ட் இந்த சங்ககி ராஜ்குமார், சந்தோஷ், அண்ணாமலை யாருன்னு பொதுவையில பெருசா யாருக்குமே தெரியாது. இவர்கள் எல்லாம் அழைச்சிக்கிட்டு வராங்க. ஆனா எல்லாருமே அழைச்சிட்டு வந்து தமிழகத்துல ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய சேட்டலைட் மீடியாஸ்ல உட்கார்ந்து, அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்குது. புரியுது அது நடக்குது. நீ இந்த ஈழ போராட்டம் நடக்கிறப்ப அயோக்கியத்தனமாக ஒரு சின்ன துண்டு துளிய கூட ஒளிபரப்பாத அயோக்கிய கூட்டம் நீங்க. உங்க கூட்டம் நான் சொல்றேன், கோவப்படாம இதுல வந்தா கோவம் வந்துருது. ரத்தமும் சகதியமா கூவிக்கிட்டு இருந்தப்ப எங்கோ இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பன கட்டமைப்பில் இருக்கக்கூடிய நிறுவனம் சொல்லக்கூடிய குமுதம் வந்து அன்னைக்கு இதுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்டு இருந்தது, செய்துட்டு இருந்தோம் நாங்கள். நீங்கள் வந்து இந்த இனத்தை சொல்லி மொழியை சொல்லி வளர்ந்து அதிகாரத்துக்கு வந்து கொள்ளையடிச்சு வச்சுட்டு இருக்கிற அந்த ஊடகத்தை வச்சுட்டு இருந்த கும்பல் ஒரு துளியை கூட வெளியில் ஒரு சின்ன துண்டு செய்தியை கூட போடல. ரத்தமும் இங்கே விழுந்துக்கிட்டு இருக்குது, அது செய்தியை போடலை. எங்கே ஒருத்தர் இறந்து தீப்பிடிச்சு எரியுது, அதை பற்றி ஒரு சின்ன துணுக்கு செய்தி கூட பண்ணல. கள்ளக்காதலவும் அந்த கடனுக்குமாக இறந்தவர்களை கட்டமைக்கிறதுக்கான வேலை செஞ்சு இந்த கூட்டம் நீங்கள் இன்னைக்கு வந்து இவனெல்லாம் கூட்டுன்னு வந்து அந்த ஊடகத்தில் இவ்வளோ பேச வைக்கிறீர்கள் என்று அப்போ நீங்கள் யார் அப்படின்னு தெரியுதா இல்லையா? திரும்ப இனத்துரோகம் செய்யக்கூடிய கும்பல் நாங்கள். அந்த கும்பல், அந்த வகையரா, அந்த கூட்டம், அந்த இனம் அப்படின்றத திராவிடம் தலைமையில் வச்சு சுத்துதா இல்லையா? நான் அந்த கேள்வி வெளிப்படையாக வைக்கிறேன். உண்மையிலே நீங்கள் திராவிடவாதிகள் அந்த இயக்கத்துக்கும் அந்த மண்ணுக்கும் அந்த மக்களுக்கு வந்தால் ஒரு யோக்கியம் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? சீமான் மேலே இருக்கிற பகை வேற, அது தனியாக நீங்கள் வச்சுங்க. போராளிகளை கொச்சப்படுத்தாதீங்க. நாங்கள் அந்த போராளிகளோடு பழகிருக்கோம், அந்த போராளிகளோடு பேசிக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா? மனசாட்சி தொட்டு சொல்லு. சீமான் சென்றதும் சந்திச்சதும் புகைப்படம் எடுத்ததும் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. இல்லை, இப்போ எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா அடுத்த கட்டமா சரி, அப்போ வந்து நீங்கள் பெரியாரை வந்து பகுப்பாய்வு செய்றீங்க, மறு ஆய்வு செய்றீங்களே, வாங்க வந்து நம்ம தேசிய தலைவர் மேதகு அவர்களை பகுப்பாய்வு செய்வோம். அவர் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்து கொள்ளவில்லையா, இஸ்லாமியர்களை விரட்டவில்லையா? இப்போ அடுத்த கட்டமா இப்போ அவருக்கு வந்து அதுதான் சொல்ல வரேன். அயோக்கிய பசங்களை, நீங்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இஸ்லாமிய மக்களுக்கு? இன்னைக்கு தேதிக்கு நீங்க எவ்வளவு துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க? கோவை சிறையில் இருக்கக்கூடிய அப்பாவி இஸ்லாமிய கைதிகளை நாங்கள் விடுவிப்போம்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் நீங்க எவ்வளவு சீட்டிங் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அந்த எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பேசலாம் உங்களுக்கு. அவர்களுக்கு எதிரான சட்டத்தில் உங்களுடைய பங்களிப்பு நேரடியாக என்ன, மறைமுகமாக என்ன? ஏன் வந்து பின்வாசல் வழியாக ஓடி வந்துட்டு அவங்களுக்கு சிக்கலை கொடுக்குற அந்த நிலையை செய்துட்டு இருக்கிறீங்க? நடந்திருக்குதா இல்லையா? பேசலாமா இதை? இந்த அரசியல் வேற இங்கே பேசுங்க. பெரியார்ன்றது என் மண்ணில் எனக்கு துரோகம் பண்ணிட்டு உட்காந்துக்கிற ஒரு யோக்கியமற்ற நபராக நான் இன்னைக்கு பார்க்குறேன். நான் இப்படி வந்து சொல்கிறேன். அவர் பேசினார், இல்லைன்னு நான் சொல்ல வரல, பேசினார் போனார். அதை யோக்கியமற்ற நபர்கள் அவரை சொல்லலை, இந்த கூட்டத்தை சொல்கிறேன். அவருடைய பேசிய கொள்கைக்கு நீங்கள் யோக்கியமற்ற அவருக்கு எதிராக எல்லாமே செய்துட்டு இருக்கிறீங்க.
சமூக நீதி இன்னைக்கு உங்ககிட்ட இல்லை, சாதி ஒழிப்புல, பெண் விடுதலை உங்கள் கூட்டத்துக்கிட்ட இல்லைன்னு இங்கே ஏன் மண்ணுக்கு உண்டான அரசியல் இது? ஏன் தலையில் வந்து திணிச்சிட்டு இருக்கிறீங்க? ஏன் வீட்டு வாசலில் வந்து எல்லாத்துக்கும் அவர் தான் அப்படின்னு சொல்கிறீங்க? இந்த கோவனை கட்டி விட்டுது அவர் தான்ன்றீங்க. இந்த அரசியல் வரும்போது நாங்கள் இவரை விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் வருது. இதுக்கு ஏன்டா நீங்கள் அங்கே வந்து பேசுகிறீங்க? இந்த திராவிட கூட்டம் எல்லாம் நீங்கள் அந்த களத்தில் தானே இருந்தீங்க முன்னாடி. இந்த அரசியலை இங்கே பேசிக்கொள்வோம். உண்மையிலே நீ இந்த இனத்துக்கு, இந்த தமிழ் இனத்துக்கிட்ட காசு எடுத்து இந்த தமிழ் இனத்துக்கிட்ட நீ அரசியல் பண்ணி இங்கே ஓட்டு வாங்கி இந்த தமிழ் மக்கள்கிட்ட அரசியல் பண்ணக்கூடிய நீங்கள் அது எப்படி நீ கொச்சப்படுத்தக்கூடிய இன்னொரு தமிழ் இனத்தை? அங்கே ஏன் போகிறீங்க? நீங்கள் இருந்தீங்கல்ல, நாங்கள் தான் இருந்தோம், நாங்கள் தான் தாய்க்கு பிடிச்சோம், நாங்கள் தான் எல்லாமே கொடுத்தோம், எல்லாம் கரெக்டு. அது என்ன பண்ணியிருக்கணும்? நல்ல பெரிய மனுஷன் நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் எல்லாம் பெரிய மனுஷன் தானே. நான் சொல்கிறேன், எல்லாருமே ஓப்பனாக சொல்கிறேன். நெடுமாறன், வைகோ, கொளத்துருமணி, கோவை ராமகிருஷ்ணன், விடுதலை ராஜேந்திரன், இந்த எல்லாரையுமே நான் சொல்கிறேன். வீரமணி அந்த பட்டியலில் சேர்த்துக்கல. நீங்கள் எல்லாம் உதவி செய்தீர்கள் போனீங்க, கரெக்டாக இல்லைன்னு மறுக்கலை. சீமானை எதிர்க்கிறதுக்கு இங்கே எவ்வளோ விடையாக இருக்குது, தனியாக வச்சுப்போம். இதில் எல்லாருடைய பங்களிப்பு இருக்குது. குறிப்பாக திராவிட நம்ம வந்து ஒரு காலகட்டத்தில் திராவிட உணர்ச்சியில் இருக்கக்கூடிய, உணர்வில் இருக்கக்கூடிய வைகோ உள்ளிட்டோர் எல்லாருமே நம்ம வந்து பங்களிப்பு செய்திருக்கிறோம். அது வந்து நம்ம இனத்துக்கு உண்டானது அப்படின்றக்கப்ப நீ அதை பேசாதுன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? இப்போ நீ தமிழகத்தின் பக்கம் நிற்கிற, திராவிட துரோக கூட்டத்தின் பக்கம் இருக்கிறீங்களா முடிவு பண்ணிக்கிறேன். நீங்கள் ஏன் அதை எடுத்துக்கிட்டு போய் அதை ஏன் எடுத்து விமர்சிக்கிறீங்க? உண்மையான யோக்கியம் உங்ககிட்ட இருந்தால் மேதகு தலைவர் இயக்கம் அந்த இது அவங்களாம் வந்து உன்னதமான அந்த மண்ணுக்கு விடுதலை போராட்டம் அவர்களை போல யாரும் இல்லை. நீங்கள் தான் பேசி நாங்கள் கேட்டோங்க, கரெக்டாக. நீங்கள் என்ன சொல்லணும்? எப்பா சீமானை விமர்சிக்கிறது சீமானை வீழ்த்துவதற்கும் வேற வச்சுப்போம். இது வந்து வேற இவர்கள் தொடக்கூடாது. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பொய் சொல்லி அரசியல் செய்கிறாரு, அந்த பொய் எப்படின்றது நிரூபி. இப்போ எந்த இடத்துல வந்து நின்றுட்டீங்க? நீங்கள் உங்கள் வாயாலேயே போனது உண்மை, 8 நிமிஷம் பார்த்தது உண்மை, எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டீங்க. பிறகு நடந்த சந்திப்பெல்லாம் அவங்க பேச தயாராக்காது, வேற விஷயம். இப்போ உங்களுக்கு தானே அசிங்கம். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த அசிங்கம்? இன்னும் எத்தனை பேரை கூப்பிட்டுட்டு வரீங்க? நான் என்ன சொல்ல வந்தேன், நீங்கள் சொன்னீங்களா ஒருத்தர் பேசினார் அண்ணாமலை. இந்த அண்ணாமலை இதுக்கு முந்தின காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தார், என்ன செய்துக்கிட்டு இருந்தார்? இல்லை இந்த மாதிரியான இனப்பிரச்சனைக்கு எத்தனை விஷயத்த இது இந்த ஊடகங்கள் வந்து வெளிப்படுத்திட்டு இருந்துச்சு. அன்னைக்கு நியூஸ் 18 இல்லை, மற்றது எதுவுமே இல்லை. இவங்க யாருமே பார்த்தது கிடையாது. இல்லைங்க, நான் சொல்ல வர ஒரே ஒரு விஷயம், ஊடகத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன். அந்த ஊடகம் இன்னைக்கு இவனுக்கு எங்கேயா இருக்கிற குப்பையை கொண்டு வந்து வச்சுட்டு உங்ககிட்ட பேட்டி உடனே பார்த்தா இவெல்லாம் ஒரு ஆள் நம்ம நினைக்கிற அந்த ஆட்களை எல்லாம் நீங்கள் கூப்பிட்டு இன்னைக்கு பேட்டி எடுக்கிற இந்த கூட்டம் நீங்கள் இவ்வளோ விஷயத்தில் நடந்திருக்கு. இது வரைக்கும் முன்னாடி இந்த மக்கள் பிரச்சனை பேசுவான் டிவியில் நீ காமிச்சிருக்கிறியா? சன் டிவியில் இன்னைக்கு அந்த ஃபோட்டோஷாப் பண்ணவன்றவனுக்கு பிரதான பேட்டி ஒரு ரொம்ப கொச்சத்தனமாக பேசக்கூடிய அத்தனை பேரும் உட்கார வச்சு இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் யார் அப்படின்ற கேள்வி வருது இல்லை? இந்த இனத்தில் எல்லாம் ஊறி சம்பாதிச்சு கால் பதிச்சு வளர்ந்துட்டு அதுதான் சரியான அரசியல் இங்கே இல்லை. அந்த அரசியல் சரியான அரசியல் நீங்கள் சீமான் முன்னெடுக்கிறப்ப உங்களுக்கு எரியுது. காலம் மாறும், அந்த சரியான அரசியலை நோக்கி போகும். நீங்களாம் அம்பலப்பட்டு நிற்பீங்க. அது பாதிக்கப்பட்டுடனோன்னு நீங்கள் எல்லாரும் கூட்டாக சேர்ந்து இவ்வளவு இந்த இனத்தின் மேலே எப்பயாவது இந்த இனத்துக்காக பேசி இவ்வளோ விவாதம் நடத்தியிருக்கிறாங்களா? இவ்வளோ விவாதம் நீங்கள் பேசியிருக்கீங்களா ஈழ மக்களுக்காகவும் மற்றதுக்காகவும்? இல்ல ஈழ மக்கள் கூட அடுத்து இந்த 4 வருஷத்துல எவ்வளவு நடந்தது? இல்ல இங்க நடக்கிற தமிழ் கள்ளக்குறிச்சி விவசாயத்துக்கு தமிழ் மக்கள் மத்தியில் நடந்தது. இங்கதான் நீ இருக்கிற, இங்கதான் அரசியல் பண்ற. எத்தனை யோக்கியர் இப்படி உட்காந்து விவாதிச்சிருக்கீங்க? மனசாட்சி தொட்டு சொல்லி எத்தனை யோக்கியர்கள் நீ விவாதிச்சிருக்கீங்க? இன்னைக்கு இந்த அண்ணா பல்கலைக்கழக மானிய விடயத்துக்கு நீங்க எங்கேயோ மணிப்பூர்ல நடந்துச்சு, டெல்லியில நடந்துச்சுன்னா ரோட்ல வரிசை கட்டின்னு உருண்டிங்கல்ல, எத்தனை பேர் இது விவாதிச்சிருக்கீங்க? எல்லாமே நீ மனுஷன் தானே, கருப்பு சட்டை போட்டுன்னு தானே இருக்கிறோம் எல்லாரும், மக்கள் விஷயத்துக்களை பங்கெடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். எத்தனை பேர் நீங்கள் விவாதம் பண்ணீங்க? ஏன் இதுக்கு மட்டும் இவ்வளோ கூடு கட்டிட்டு அப்படி கும்பலாக வரீங்க? என்னன்னா உங்களுக்கு அச்சம் வந்து விட்டது. பெரியாரை மறு ஆய்வு செய்யணும்னு சொல்கிற போது இங்கே அச்சம் விமர்சனம் வைக்கும்போது வருது. கேட்டால் நீங்கள் இங்கே சேர்ந்து நான் அங்கே போனேன் எவனா பேசுவானா? அது என் மண்ணில் என் அரசியலை கொண்டு வந்து என் முகத்துக்கு நேராக வச்சுக்கிட்டு இதுதான் உனக்கு இதுதான் உனக்குன்னு அதை காமிச்சிட்டு அப்படியே எனக்கு கொண்டுட்டு போகிற அந்த மாயை வித்தை இதோட மண்ணோட மண்ணாக போட்டு உடைக்கணும்னு சொல்கிறோம். உனக்கு என்ன அதில் நோவுது? நீ ஏன் அங்கே போகிற? இங்கே பேசு. இல்லை சார், எனக்கு நீங்கள் குமுதமில் நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த அந்த ஈழம் விஷயத்தை ரிப்போர்ட் பண்ண ஒரு மூத்த பத்திரிகையாளராக எனக்கு ஒரு பத்திரிகையாளர் ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ வந்து இவர் சொல்கிறதே அப்படியே உண்மைன்னு எடுத்துக்கிட்டாலும் பழநெடுமாறன் அப்புறம் வந்து வைகோ எல்லாமே சொன்னாலும் கூட சொல்லுங்கோ, அதோடு சேர்த்து சீமானும் நீங்கள் முன்னெடுக்க சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையாக இருந்தாலும் கூட வச்சுப்போம். ஆனால் அதில் ஏன் வந்து கருணாநிதி ஒரு பேரோ இல்லை ஸ்டாலின் பேரோ இல்லை எதுக்குமே, ஏன் அப்பயும் கருணாநிதி இருந்தார்ல, அவர் தானே தமிழின தலைவர்னு சொல்லி கொண்டாடுறாங்க, ஏன் கருணாநிதி பேர் சொல்லலை, ஏன் ஸ்டாலின் பேர் சொல்லலை? ரத்தம் இங்கிருந்து பணத்தை கொடுத்து பிச்சை எடுத்து எங்கெங்கேயோ வாங்கி மருந்து வாங்கி அனுப்புகிறாங்க 50 லட்ச ரூபா. அந்த 50 லட்ச ரூபா பிடுங்கிட்டு அந்த மருந்து வாங்கின பாதி பணத்தில் வந்து மருந்தையும் கொட்டி ஆயிடுச்சு கூட்டம். இந்த கூட்டம் தெரியுமா உங்களுக்கு? இதை பழநெடுமாறனுக்கு தேசிய தலைவர்கள் எழுதின கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார், ஆதாரம் இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இந்த கூட்டத்தை எப்படி அவங்க நம்புவாங்க, எப்படி நம்ப சொல்லுவாங்க சொல்லு?
அதற்காக தான் இவங்களெல்லாம் நம்பி இவங்களாம் அந்த கட்சிக்கு அந்த தலைவருக்கு அணுக்கமாக இருக்காங்க. இவங்களாம் பேசி சுமூகமாக கொஞ்சம் வச்சுக்கலான்றதுக்காக தான் இத்தனை பேர் கூட உறவாடிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் 2009 இன்னொரு பெரிய அநீதி நடந்து எல்லாமே சொன்னது உங்களுடைய உளவுத்துறை மூலமாக பிடிச்சி ரத்தம் கடைசி நேரத்தில் போரில் காயம்பட்டவங்களுக்கு உயிரை காப்பாற்றுறதுக்கு போன ரத்தத்தை மறித்து கீழே போட்டு மெரிச்சு அழிச்ச கூட்டம் நீ அவன் கூட்டம். இனமா அந்த திராவிட இனமா இருந்தால் துடிச்சிக்கிட்டு ஓடுவீங்கல்ல நீங்கள். தமிழ் இனத்தில் ஒரு பகுதி அங்கே வந்து நசுங்கிக்கிட்டு இருக்குது, செத்துக்கிட்டு இருக்குது, ரத்தம் சிந்திக்கிட்டு ரத்தம் போகணுன்றப்ப அது தடுத்த கூட்டம் இல்லை நீங்கள். அப்புறம் எப்படி உங்களை சொல்லுவாங்க? சரி, இவரை சொன்னதாகவே இருக்கட்டும். நெடுமாறனை சொல்லிக்கிறாங்க, வைகோவை சொல்லிக்கிறாங்க, திருமாவளவனை சொல்லியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் கூட கருணாநிதி பேர் வரல. இத்தனை பேர் சொன்னதாகவே இருக்கட்டும். 2009க்கு பிறகு நீங்கள் யார் யார் என்னென்ன பேசியிருக்கீங்க பட்டியல் எடுங்க. என்ன அரசியலை யார் யார் பேசியிருக்கீங்க சொல்லுங்கள். யாருக்கிட்ட வைகோ எத்தனை இடத்துல எத்தனை மீட்டிங், எத்தனை மே 17, எத்தனை தேசிய தலைவர்களுடைய நிகழ்ச்சிகள், எத்தனை இடத்துல படத்தை போட்டு நீங்கள் பண்ணீங்க? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. 2009க்கு பிறகு இந்த கருணாநிதி இனத்துரோகின்னு ஊர் முழுக்க பேசின ஆள் தானே நீங்கள் எல்லாருமே. இன்னைக்கு என்ன போய் கூட்டிக்கிட்டு அந்த துரோகத்துக்கு தலைமையாக இருந்த காங்கிரஸ் தோல்ல தூக்கிட்டு சுற்றுறவுக்குமே நீங்கள் யாரு? சரி, எத்தனை இடத்துல தொடரும் குளத்தூர் மணி எத்தனை இடத்துல அரசியல் செய்தார்? இனிமேல் ஈழ அரசியலையே நாங்கள் இங்கே பேசிட்டு எத்தனை காலம் இருக்கணும்? பேசலாம் முடியாது. 5% அதை பற்றி சதவீத கணக்கு சொல்லி ஒதுங்கிட்டு வரல நீங்கள். அப்புறம் வேறு யார் இருக்காங்க உங்களுக்கு? சரி, முதல்ல எல்லாருமே சொல்கிறீங்க. எல்லாம் இன்னைக்கு இவ்வளோ பேசுகிறீங்களா சீமான் மேலே? எல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாமும் தப்பான ஆளாகவே இருக்கட்டும். அவர் முன்னே எடுத்துக்கிட்டு போய் இந்த மக்களை திரட்டி பட்டி தொட்டிலாம் இன்றைக்கி இந்த அரசியலை பேசி, தமிழ்நாடு அரசியலும் பேசி, தமிழ்நாடு கனிம வளம் எப்படி சுரண்டப்படுது, தமிழ்நாடு ஓட்டு அரசியல் எப்படி சுரண்டப்படுகிறது, தமிழ்நாடுடைய பொது நலன் எப்படிலாம் இந்த திராவிட கும்பல் ஒரு குடும்பம் உட்காந்துன்னு அரசர் மன்னர் மாதிரி வந்து செய்துக்கிட்டு உங்களை போன்றவர்களாம் மூலச்செலவு செய்து நாங்கள் திராவிடம் இந்துத்துவா பூந்துன்னு சொல்லிட்டு இந்துத்துவா கூட எப்படிலாம் பின்வாசல் வழியாக உறவு வச்சு இது எல்லாத்தையும் போட்டு இன்றைக்கி பேசிட்டு இருக்கிற அந்த அரசியலை நீங்கள் பேசியிருக்கீங்களா? நேற்று துரோகி நீங்கள், இன்னைக்கு போய் கூட உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அன்னைக்கு 2010க்கு பிறகு கட்சி தொடங்குறப்ப என்ன சொன்னாரோ, இந்த கூட்டத்தோடு எந்த காலத்திலும் கூட்டணி இல்லைன்னார்ல, அதுதானே இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்குது. நீங்கள் அன்னைக்கு துரோகின்னு நீங்கள். மோடிக்கு தேர்வோட்டியாக வேலை பார்த்தீங்க நீங்கள். அர்ஜுனனாக அவராகவும் தேர்வோட்டியாக நீங்களும் சுற்றிக்கிட்டீங்க. தெருவா சுற்றின கூட்டம் நீங்கள். இன்னைக்கு இந்துத்துவா உள்ளே வந்துன்னு சொல்லி எப்படி பேசுகிறீங்க? இந்துத்துவான்ற பேரை சொல்லி இந்த மக்களை ஏமாத்துறீங்க. ஒரு மாபெரும் தலைவர் நல்லக்கண்ணை வந்துட்டு கோயம்புத்தூர் அவருக்கு எதிராக இந்துத்துவா பாஜக உங்களுக்கு ஒரு ராதாகிருஷ்ணன் நிற்கிறப்ப இந்துத்துவாவை ஜெயிக்க வச்ச கூட்டம் நீங்கள் எப்படி இந்துத்துவா உள்ளே வந்துன்னு ஒரு அரசியல் பேசி ஏமாத்திட்டு இருக்கிறீங்க? நீங்கள் எல்லோரும் இப்படி பேசி நேற்று துரோகம்னு சொன்ன நீங்கள் இன்னைக்கு ஆதரித்து முட்டு கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அது எல்லாம் வந்து மக்கள் மத்தியில் இந்த தமிழ்நாடு விழிப்புற வேண்டும். இந்த இனம் வந்து இருக்குது. ஏன்னா பகையாளிகள் யார் இந்த அரசியலை செய்துட்டு போகிற சீமான் மேலே உங்களுக்கு ஒரு பெரிய பொறாமை பச்சரிப்பு இருக்குது. அதனால் இல்லாத எத்தனை விவாதங்கள் நடக்குது பார்த்துருக்கீங்களா வினோத்? ஏன் அண்ணா பல்கலைக்கழக பெண்கள் இஷ்யூக்காக நடத்தலை? கள்ளக்குறிச்சிக்காக நடத்தலை? தமிழ்நாட்டினுடைய இத்தனை சீரழிவுகள் நடந்ததில்லை? சாதிய பிரச்சனை நடந்ததில்லை? சுடுகாட்டை இன்ன வரைக்கும் தூக்கிட்டு போகிறதுக்கு வழி இல்லைன்னு சொல்லிட்டு பல்லக்கு தூக்கிட்டு போகிறதெல்லாம் பார்த்து வந்துட்டுக்கல. திராவிட கூட்டம் இவ்வளோ விவாதம் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு முறை விவாதம். அதுதான் சொன்னேன், பெரியாரை மிக கேவலப்படுத்துவது திராவிட கூட்டம், இங்கு இருக்கக்கூடிய திராவிட கூட்டம். பெரியாரை மிக கொச்சைப்படுத்தி கொண்டிருப்பது இங்கு இருக்கக்கூடிய திராவிட கூட்டம். உங்களுக்கு பெரியாரை பற்றி பேச யோக்கியதில்லை. அந்த விஷயம் கொள்கை அதோட நீர்த்து போச்சு, விட்டுடுங்க. ஏமாத்தி தின்றதை மட்டும் பாருங்க, கொடுப்பவர்களுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கு மட்டும் நீங்க பாருங்க. அதுதான் நம்ம கூட விமர்சனமா இருக்குது. நன்றி சார். பல்வேறு கேள்வி. ரொம்ப நன்றி.